வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 78. ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட் கண்டென்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் வாங்க. ஸோ நம்ம நேராக இன்ஸ்டாகிராம் கேப்ஷனை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஃபேஸ்புக்கில் போயிட்டு மெட்டா பிஸ்னஸ் சூட்குள்ளே போயிடலாம். ஸோ கிரியேட் அ ரீல், ஆட் வீடியோ கொடுத்துடலாம். ஸோ கீழே கேப்ஷனை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஷெட்யூலில் போயிட்டு ஸோ மார்ச் 25 ஒன் செகண்ட். ஸோ மார்ச் 25 6 PM ஷெட்யூல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மார்ச் 25 6 PM ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கோட்டை டவுன்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதை கேப்ஷனை காப்பி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு திருப்பி ஃபேஸ்புக்கில் போயிட்டு மெட்டா பிஸ்னஸ் சூட்குள்ளே போயிட்டு க்ரியேட் போஸ்ட் கொடுத்துட்டு ஆட் ஃபோட்டோ, ஓகே. ஸோ இங்கே நம்ம கேப்ஷனை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு செட் டேட் அண்ட் டைம். ஸோ மார்னிங் 9 AM. ஸோ இதை ஷெட்யூல் பண்ணிடலாம். மேபி லேட்டர் கொடுத்துடலாம். ஸோ ரெண்டுமே ஷெட்யூல் ஆகிடுச்சு. நம்ம நேராக பின்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நேராக பின்ட்ரெஸ்ட்குள்ளே போயிட்டு சேவ்டுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு பின். ஸோ அந்த ஃபைலை கொடுத்துடலாம். டைட்டில், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் லிங்கை கொடுத்துட்டு ஸோ டேக் கொடுக்கணும். டேக் நம்ம முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த டேக்கே நம்ம கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி, செகண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தேர்ட் ஒன் டூல்ஸ், fourth one internet, fifth one writing, sixth one money, seventh one reading. ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம நேராக பப்ளிஷ் கொடுத்துடலாம். இந்த பின்னை வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம நேராக குவேராக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் காப்பி பண்ணிடலாம். நேராக குவேராக்குள்ளே ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு ஆட் கொஷின். ஸோ கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ்க். ஆன்சரில் போயிட்டு ஸோ க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு
கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு கேன்வாவில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஸோ இந்த கொஷின் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கொஷினை காப்பி பண்ணிவிட்டு சேஞ்ச் திஸ் கொஷின் இன்டு அ டாபிக் அப்படின்னு போட்டு கீழே இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். மேக் இட் ஷார்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலின்னு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஓகேவா? காப்பி பண்ணிவிட்டு நம்ம நேராக இங்கே போயிட்டு ஸோ இதை வந்து இதை மாற்றிடலாம். மாற்றிட்டு ஸோ இது இன்னும் கொஞ்சம் சின்னது படுத்திட்டு ஸோ டெக்ஸ்டோட கலரை வந்து மாற்றிடலாம். ஒயிட் மாற்றிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு ஸோ இது பிளாக் கொடுத்துட்டு திக்னஸை கொஞ்சம் ஜாஸ்தி படுத்திடலாம். ஜாஸ்தி படுத்திட்டு ஸோ நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு போடணும். எலமெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போடணும். கிராஃபிக்ஸில் போயிட்டு ஸோ இதை வந்து கொஞ்சம் சின்னது படுத்திடலாம். ஓகேவா? இப்போ வெறுமனே ஸ்கூல்னு போடணும். ஓகே, இப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் சின்னது படுத்திடலாம். ஸ்கூலை கொஞ்சம் பெருசு படுத்திடலாம். ஸோ ஸ்கூல் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கிராஃபிக்ஸில் போயிட்டு ஸோ இதை கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். நல்லா இருக்குது. சரி, இதை டெலீட் பண்ணிவிட்டு அதை ஸ்கூலாக மாற்றிக்கலாம். அவ்வளோதானே. ஸோ சிம்பிள். நம்ம இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இமேஜில் போயிட்டு இந்த இமேஜை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுக்கணும். அந்த லிங்க் வந்து இனிமேல் வீக்லி கொஞ்சம் 2 டைம்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ கூடிய விரைவில் அது செயல்படுத்தலாம். ஓகே, ஸோ ஒரு கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கொஷினை ரெட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷினை காப்பி பண்ணிவிட்டு நேராக ஸ்பேஸ்குள்ளே வந்துட்டு ஆட் கொஷின் பேஸ்ட்டு ஆஸ்க் ஆன்சருக்குள்ளே போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம நேராக இங்கே போயிட்டு ஸோ இதை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ மேக் இட் ஷார்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இது நம்ம அப்படியே காப்பி பண்ணிடலாம். 1 செகண்ட். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே இதை கொடுத்தாச்சா? இல்லை, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னா ஓகே இது இப்படி இருக்குது. ஸோ அதனால் பண்ணுது. இதை தூக்கிடணும், தென் இதை தூக்கிடணும். ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங்
ஒர்க்கிங் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஸோ இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். ஆனால் இந்த இமேஜ் ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது. நம்ம இதை கொடுக்கலாம். ஸோ நம்ம இதை கொடுத்துட்டு இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று கொடுத்து இதை சென்டரில் வச்சுட்டு பின்னாடி திங்கிங் பேக்ரவுண்டுன்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபோட்டோஸில் போயிட்டு இந்த பாப்பா இருக்கே, நல்லா இருக்கே. ஆனால் இது சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். இதை இங்கே கொடுத்துட்டு இதை தூக்கிடலாம். இதை தூக்கிட்டு ஸோ இதை இப்படியே வச்சுட்டு இதை காப்பி பண்ணி ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷேர் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இந்த ஆன்சரை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஓகேவா? கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ திருப்பியும் நம்ம ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு இந்த கொஸ்டினை வந்து ரெட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் கொஸ்டின் கொடுத்து பேஸ்ட் பண்ணி ஆஸ்க் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஆன்சரில் போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டன் கொடுத்துட்டு ஸோ இங்கே இந்த கொஸ்டினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து இதை காப்பி பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இதை காப்பி பண்ணணும். ஓகே, ஸோ அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து ஸோ அதை இங்கே கொடுத்துட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு இதையும் டெலீட் பண்ணிவிட்டு ஸோ கம்ப்யூட்டர் ரைட்டிங்னு கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் இல்லாமல் கிராஃபிக்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம கீழே கொண்டு வரலாம். பட்டு மனுஷங்க எழுதுகிற மாதிரி வேணுமே. இல்லை, இப்படி பண்ணிடலாம். ஒர்க்கிங் இன் பிசி அப்படின்னு கொடுத்தோம்னா வந்துடும். ஸோ இதை நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸோ இதை கொஞ்சம் பெருசுப்படுத்திட்டு டபுள் சைடாக கொடுத்துடலாமா? டபுள் சைடாக கொடுத்துட்டு ஒர்க்கிங் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம இங்கே கொடுத்துட்டா கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ ஃபோட்டோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். இல்லை, நல்லா இல்லை. சரி, இன்னும் கொஞ்சம் கீழே வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது பேக்ரவுண்ட்ஸ்னு. ஸோ செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஸோ நம்ம இதை வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஷேர் டவுன்லோட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு ஸோ இந்த ஆன்சரை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ அந்த இமேஜை வந்து இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம இங்கே இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா?
ஸோ நம்ம ஸ்பேஸ்க்குள்ளே திருப்பி வந்துடலாம். வந்துட்டு நம்ம இந்த கொஷினையும் ரெட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இதை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு ஆட் கொஷின் இங்கே வந்து இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணிட்டு ஆஸ்க் கொடுத்துட்டு ஸோ ஆன்சரில் போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு ஸோ இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணி ஸோ சேஞ்ச் திஸ் கொஷின் இன்டு டாபிக் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ மேக் இட் ஷார்ட்னு கொடுத்தாச்சு. ஒன்ஸ் அகைன் மேக் இட் ஷார்ட்னு கொடுக்கலாம். பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ஆல் ஏஜஸ். ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே போயிட்டு ஒன் செகண்ட் ஸோ இதை அப்படியே இங்கே கொடுத்துட்டு ஸோ இதை டிலீட் பண்ணிடலாம். தென் இதையும் டிலீட் பண்ணிவிட்டு இதையும் டிலீட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் பெருசுப்படுத்திட்டு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஃபார் ஆல் ஏஜஸ் கொடுக்கலாம். இப்போது நம்ம வந்து இப்படி கொடுக்க முடியாது. ஓகே, நம்ம ஒன்று பண்ணலாம். இதை நம்ம இங்கே கொடுத்துட்டு கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டு இதை கொஞ்சம் சின்னதுப்படுத்திடலாம். இதை இங்கே கொடுத்துட்டு ஸோ ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு இது கொடுக்கணும் இல்லையா? இங்கே கொடுத்தாச்சு. இதை கொஞ்சம் சின்னதுப்படுத்திட்டு இதை இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இன் பிட்வீனில் இந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம கவர் பண்ணணும். நல்லாயிருக்கு. இன்னும் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைன்னா அதையே கொடுத்துடலாம். சரி, நம்ம இது நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? ஆக்டிவிட்டிஸ் சம்மந்தப்பட்டது தான் கொடுக்க முடியும். ஸோ இதை கொடுக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த ஒயிட் க்ரியேட்டிவ் பேக்ரவுண்ட் இதை தான் தேடி ஆகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே வந்துடலாம். இன்னும் நல்லா கீழே வந்துடலாம். ஸோ இன்னும் நல்லா கீழே வந்துடலாம். இன்னும் நல்லா கீழே வந்துடலாம். சரி, இப்போ வந்து இந்த இதை கொடுக்கலாமா? நல்லா இருக்குது. இதை ஒயிட்டில் கொடுத்தா நல்லா இல்லை. சரி, வேண்டாம், இதே இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதோட ஃபைல் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நேராக இங்கே போயிட்டு ஸோ இந்த ஆன்சரை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து ஸோ இந்த ஆன்சரை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஸோ இந்த இமேஜை வந்து கொடுத்துடலாம். அவுச், இப்போ தான் டவுன்லோடே ஆகுதா? சரி, இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த கொஷினை ரெட் பண்ணிடலாம். அடுத்த கொஷினை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து ஸ்பேஸ்க்குள்ளே வந்துடலாம். ஸோ ஆட் கொஷின் கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணி ஆஸ்க் கொடுத்துடலாம்.
ஆன்சரில் போயிட்டு ஸோ இதை வந்து credential சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இதை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். தென் இதை பேஸ்ட் பண்ணி சேஞ்ச் திஸ் கொஷின் இன்டு டாபிக் அதை கொடுத்துடலாம். ஓகே, யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலின்னு கொடுத்துடலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து ஸோ இதை இங்கே கொடுத்துட்டு இதையும் இங்கே சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு எதாவது பேக்ரவுண்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் எடுக்கணும். ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் அதை இங்கே கொடுத்துட்டு நம்ம வந்து இதை பிளாக் கலரில் மாற்றிடணும். மாற்றிட்டு இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது வந்துருச்சா? வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ இந்த ஸ்பேஸை இங்கே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்து போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா, திருப்பி ஸ்பேஸ்க்குள்ளே வந்துடலாம். வந்துட்டு ஸோ இந்த கொஷினையும் ரெட் பண்ணிடணும். டிராஃப்ட் கொஷின்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ இந்த கொஷின் இதை வந்து நம்ம credential சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்துடலாம். வந்து இங்கே வந்து என்டர் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் திஸ் கொஷின் இன்டு டாபிக் அப்படின்னு கொடுத்துட்டு மேக் இட் ஷார்ட் கொடுக்கலாம். ஸோ யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். சரி, இது வந்து இப்படி வருதா? நம்ம இதை இங்கே கொடுத்துட்டு தென் இந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதையும் ரிமூவ் பண்ணணும். தென் இதையும் ரிமூவ் பண்ணணும். தென் இதையும் ரிமூவ் பண்ணணும். பேராஃப்ரேசிங் அதுக்கு ஒரு இது, பிளாகியரிசம் அதுக்கு ஒரு இது. ஓகேவா, கொடுத்துட்டு டீல் அப்படின்னு கொடுக்கலாம். இங்கே கொடுத்துட்டு பின்னாடி மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். சும்மா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். புரியுதா? ஸோ இதை கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இல்லை. ஸோ நல்லா இல்லையா? பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம்.
இதை இங்கே கொடுத்துடலாமா? கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு டிராஃப்ட்ஸில் போயிட்டு அதை இங்கே கொடுத்துட்டு கீழே இமேஜ். நான் முக்கால்வாசி இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு இமேஜ் கொடுக்க மாட்டேன், சும்மா இந்த கொஷினுக்கு கொடுக்குறேன், சும்மா ட்ரை பண்ணலாமேன்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ திருப்பியும் டிராஃப்ட் கொஷின்ஸ்குள்ளே போயிட்டு அடுத்த கொஷின் எடிட். ஸோ credential changed, then question copied, then நீங்கள் இங்கே போயிட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ change this question into a topic இதை காப்பி பண்ணிவிட்டு, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, கொஷினை டாபிக் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை நம்ம இமேஜுக்கு யூஸ் பண்ணுறது வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. நீங்களும் இதை வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ பிளாக்ஸ் ரீப்ளேஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இதை கொடுத்து நம்ம இதையே சும்மாவே டவுன்லோட் பண்ணிடலாம். இது நல்லாயிருக்கு, சரியா? டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஓகேவா? அப்புறம் டிராஃப்ட்குள்ளே போயிட்டு இங்கே இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ இந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணி போஸ்ட் கொடுத்துடலாம். சூப்பரா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின், why is paraphrasing considered as plagiarism? ஸோ சேம் ப்ராசஸ் ரிப்பீட்டட். கொஷினை காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் இதை இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இதை இங்கே கொடுத்துட்டு ஸோ பிளாகரிசம் அதுக்கு மட்டும் ஒரு எலிமெண்ட் எடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இங்கே வச்சிடலாம். ஸோ பேராஃப்ரேசிங்க்கு ஒரு எலிமெண்ட், ஓகேவா? பேராஃப்ரேசிங்க்கு ஒரு எலிமெண்ட்டு, பிளாகரிசம்க்கு ஒரு எலிமெண்ட்டு, பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு. ஒர்க்கிங் பேக்ரவுண்ட் வேண்டாம், காமிக் பேக்ரவுண்ட். பட் இதெல்லாம் வராது, நம்ம இதுக்குள்ளே போயிட்டு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுதான் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை வந்து ஒயிட் கலரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு ஸோ இதையும் மாற்றிடலாம். மாற்றிட்டு ஸோ ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை டவுன்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே போயிட்டு ஸோ இதை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இமேஜை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு
இந்த கொஷின் எடுத்துக்கலாம். ஸோ credential சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஷினை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கொஷின் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்பேஸ் விட்டு ஸோ இந்த லைன் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். மேக் இட் ஷார்ட். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த இதை வந்து இங்கே வச்சா நல்லா இல்லை. ஸோ நம்ம இதை வந்து இங்கே கொடுக்கலாம். ஹவு மச் அப்படின்னு கொடுக்கலாம். கிராஃபிக்ஸில் போயிட்டு இதை கொஞ்சம் சின்னதை படுத்திடலாம். படுத்திட்டு ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே போய் இதை கொடுத்துட்டு ஃபைல் நேம் மாற்றிட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து இங்கே கொடுத்துட்டு இமேஜை கொடுத்துடலாம். ஸோ கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ திருப்பி நெக்ஸ்ட் டிராஃப்ட் கொஷின்ஸ்குள்ளே போயிட்டு லாஸ்ட் கொஷின் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த கொஷினை காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். தென் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ சேஞ்சஸ் கொஷின் இன்டு டாபிக் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். மேக் இட் ஷார்ட். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக கேன்வாக்கில் வந்து இங்கே கொடுத்துடலாம். ஓகே, ஓ 1 செகண்ட் இருங்க. ஸோ பேக் ஸ்பேஸ் கொடுத்து இதை இங்கே கொடுத்துட்டு இது ரிமூவ் பண்ணியாச்சா? ஸோ எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுக்கலாம். இதை கொஞ்சம் பெருசுப்படுத்திடலாம். பெருசுப்படுத்திட்டு பிளாக் கிரியேட்டிவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு ஸோ இதை வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணணும், இதை வந்து ஃபைல் நேமாக கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நேராக இங்கே போய் ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடணும். 1 செகண்ட். ஸோ டிராஃப்ட்ஸ்குள்ளே போய்ட்டு திருப்பியும் இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை இங்கே கொடுத்துட்டு கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ எனக்கு தேவையான போஸ்ட், கண்டென்ட், கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.